1 வீக் வந்துட்டு இந்த திருவிழா நடக்கும். எல்லா ஊர்லேருந்து அனைத்து மக்களும் சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே வருவாங்க. பொங்கல் நைவேத்தியம் கொடுக்க மாட்டாங்க. அம்மனே 1 மாசத்துக்கு விரதம். வெள்ளிக்கிழமை தேர் இழுக்கிறதுக்கு எப்படியாப்பட்ட கலெக்டரா இருந்தாலும் வந்து அவங்க தேர் இழுக்கிறதுக்கு வந்துடணும். கலெக்டரை வச்சுதான் தேர் இழுப்பாங்க. உப்பு வந்து கந்திஷ்டி முகத்துல பருவு கட்டி இது வராம இருக்க போடுறது. உப்பு கரையிற மாதிரி கஷ்டங்க கரையும். ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விளாக் வந்து ஒரு கோயிலுடைய திருவிழா தான். இந்த கோயிலோட திருவிழாக்கு எங்க இருந்தெல்லாம் வந்து கண்டிப்பா வருவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கோயில் திருவிழா உடைய கம்ப நட்டு விழா அன்னைக்கே நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம வீரபாண்டியில் இருக்கக்கூடிய கௌமாரி அம்மன் கோயில் தான். இந்த கோயில்ல சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, 1000 கண் பானை எடுக்கிறது, உருண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா துடியான வேண்டுதல் எல்லாமே இங்க நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப நட்ட முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். நாங்க போடியில இருந்து ஈவினிங் டைம்ல தான் வீரபாண்டிக்கு கிளம்பணும். இந்த கோயில் பேர் வந்து சாலை காளியம்மன் சொல்லுவாங்க. இந்த அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்து வீரபாண்டிக்கு வந்து கண்டிப்பா போவாங்க இந்த ஊருக்காரவங்க. நாங்க அப்படிதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப போயிட்டு இருக்கோம். இதுதான் எங்க ஊரு. எங்க ஊரை சுத்தி மலையா இருக்கும். அதே நேரம் கிளைமேட்டும் ஈவினிங் டைம்ல சூப்பரா இருக்கும். 25 நிமிஷத்துல வீரபாண்டி வந்துட்டோம். இந்த இடம் எல்லாமே இப்ப திருவிழா இல்லாதனாலதான் எங்களால ஈஸியா நடந்து போக முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்த இடம் வந்து சட்டி வாங்குறதுக்கு தான். ஏன்னா கம்பத்துக்கு தண்ணி ஊத்தும் போது புது சட்டி வாங்கிட்டு போய் ஆத்துல தண்ணி பிடிச்சிட்டு தான் போய் ஊத்துவாங்க. அதனால நாங்களும் சட்டி வாங்குறதுக்கு இங்க வந்தோம். அது போக தீச்சட்டி, 1000 கண் பானை சட்டி, இது எல்லாமே இங்கேயே கிடைக்கும். ஸோ எல்லாருமே இங்க சட்டி வாங்கிட்டு தான் போவாங்க. கம்பம் நட்டத்துல இருந்து 22 நாள் கழிச்சு திருவிழா. 8 நாள் வந்து நைட்டு பகலும் அடைக்காத கோயில் இந்த கோயில் தான். வேர்ல்டுலேயே சட்டி அக்னி சட்டி கூடுதல வர்றது இங்கே தான். அளவு ஊற்றி காவடி எடுக்கிறது எல்லாமே இங்கே தான். 1000 கண் பானை உருண்டு கொடுக்கறது எல்லாமே இங்கேதான் நடக்கும். இதுதான் வீரபாண்டி ஆறு. ஸோ சட்டி வாங்கின கையோட நம்ம இங்க வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு போகலாம் கம்பத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னும் வந்து திருவிழாவே ஸ்டார்ட் ஆகலை, இருந்தாலும் அங்கே வந்து நிறைய கூட்டங்கள் இருந்துச்சு. இதே திருவிழா டைம்னா உங்களால ஆத்து பக்கம் வரவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அத்தனை தீச்சட்டி, 1000 கண் பானை, அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே இங்கேருந்து தான் கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைம்ல. என்னோட பொண்ணு வழக்கம் போல தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவங்க போய் விளாடணும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. வணக்கம், என்னோட பேர் வந்துட்டு கவிதா. நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சொந்த ஊர் தேனி தான் எனக்கு. வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். நான் என் குழுவில் இருக்கிற திருநங்கைகள் எல்லாமே வராங்க. நினச்சது நடக்கும். நான் வருஷம் அளவு போடுவேன். இந்த வருஷமும் காலையில் வர முடியல, காலையில் தான் கம்பம் ஒண்டியிருக்காங்க, வர முடியல. அதனால் வந்துட்டு இப்போ வந்திருக்கோம். நான் மற்ற திருநங்கைகள் எல்லாமே வந்திருக்காங்க. நான் வருஷம் அளவு போடுவேன். இந்த வருஷம் அதே மாதிரி தான் அளவு போடுவேன். சாமி வந்துட்டு நினச்சதை வந்துட்டு அந்த கௌமாரியாட்டை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நடத்தி கொடுப்பா. எல்லா மக்களும் எல்லாமே இங்கே வருவாங்க. 1 வீக் வந்துட்டு இந்த திருவிழா நடக்கும். எல்லா ஊர்லேருந்து அனைத்து மக்களும் சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே வருவாங்க. அவங்க நேர்த்திக்கடன் எல்லாமே நல்லபடியாக நடத்துவாங்க, செய்வாங்க, பிடிப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்களும் வாங்க. இந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிடைக்கும். கொடிமரம் வந்து எல்லா கோயிலையுமே நிரந்தரமா இருக்கும். இங்க வந்து வருஷம் பூசாரி கனவுல சொல்லி காக்கா குறி சொல்லிதே வருஷம் வெட்டிட்டு வருவாங்க. வெட்டி நைட்டு இங்கே கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ள இருந்து புதன்கிழமை காலையில் சாமி வரும். சாமி வந்து கொடிமரம் நடுறதே சாமிக்கே திருவிழா. சாமியே 1 மாசத்துக்கு விரதம் இருக்கும். ஒரே நேரம்தான் பூஜை பண்ணுவாங்க. பொங்கல் நைவேத்தியம் கொடுக்க மாட்டாங்க. அம்மனே 1 மாசத்துக்கு விரதம். துள்ளு மாவு, பஞ்சாமிர்தம், பானகம் வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. திருப்பி திருவிழா புதன்கிழமை சாமி ஊருக்குள்ள இருந்து கரெக்டாக 22 நாள் விரதம். 22ஆம் நாள் திருவிழா ஆரம்பம். திருவிழா 8 நாள். 8 நாளுமே கோயில் நட சாத்த மாட்டாங்க. அப்போதான் எல்லா நேர்த்தி கடனுமே செய்யணும். சாமி சுயம்பா வந்திருக்கிறதுனால சக்தி இங்கே ரொம்ப அதிகம். எது நினச்சி வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். எனக்கே போலியோ வந்து நடக்க முடியாமல் இருந்து சாமி நேர்த்தி கடன் போட்டு 5 பேர் போலியோ வந்ததில் நான் ஒருத்தி மட்டும்தான் நடக்கிறேன்.
சாமிக்கு 2 வருஷம் 2 சட்டி 5 வருஷம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த நேர்த்தி கடை போட்ட பிறகுதான் நான் நடந்தேன். எங்க அப்பா ஆரம்பத்துல எங்க அப்பா தான் ஆயில் சட்டி எடுத்து கோயிலுக்கு பூ கொடுப்பாங்க. இப்ப 2வது இது எங்க அண்ணன், அவர் தான் இப்ப பூ கொடுக்கறது. எங்க பரம்பரையா நாங்க தான் சாமிக்கு பூ அலங்காரம் பண்றது எல்லாமே எங்க குடும்பம் தான் பண்ணுவாங்க. இந்த கம்பத்துக்கு வந்து நீங்க 3 தடவை தண்ணி ஊற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தண்ணி ஊற்றின பிறகு கீழே தண்ணி எல்லாம் வடியும் இல்லையா, அதை திருப்பி பிடிச்சிட்டு வந்து நம்ம 3 தடவை வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மனை வந்து தரிசிக்க போகணும். இந்த கம்மன் நட்டிருக்க இடத்துல இருந்து அம்மன் வந்து நேராக பார்த்தாலே ரொம்ப அழகா தெரிவாங்க. ஸோ நாங்கள் 3 தடவை கம்பத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மனை தரிசிக்க கிளம்பிட்டோம். உப்பு வந்து கந்திஷ்டி முகத்துல பரு கட்டி இது வராம இருக்க போடுறது. உப்பு கரையிற மாதிரி கஷ்டங்கள் கரையும். மாவிளக்கு வந்து உடல் நலம் காப்பாள். மாவிளக்கு ஏற்ற உடல் நலம் காப்பாள். ஆரோக்கியமா இருக்குன்னா மாவிளக்கு தாப்பா போடணும். அம்மனுக்கு வந்தது மாவிளக்கு, பச்சை மாவிளக்கு. இந்த மாவிளக்கு வந்து வீட்டிலேயே இடித்து ரெடி பண்ணியும் கொண்டு வருவாங்க. நாங்கள் வந்து அங்கேயே வாங்கிக்கிட்டோம். ஸோ ஒருத்தர் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஜோடி மாவிளக்கு வந்து வாங்கிக்கணும். ஸோ அது வந்து இந்த கோயிலில் வந்து அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மாவிளக்கு வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சு போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி மாவிளக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இந்த மாதிரி வந்து படுக்க வச்சுட்டு நம்ம கண், வயிறு பகுதி, கால் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து அம்மனை நினச்சி 3 தடவை செஞ்சுட்டு கொண்டு போய் வச்சிடணும். இந்த பிரார்த்தனை வந்து இந்த கோயிலில் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தேர் இழுப்பாங்க. தேர் இழுக்கிற ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு நாள் நடக்கிறது எல்லாமே பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து எப்படி ஐதீகமா நடந்து வந்துச்சோ அந்த ஐதீகமா தான் திருவிழா நடக்கும். வெள்ளிக்கிழமை தேர் இழுக்கிறதுக்கு எப்படியாப்பட்ட கலெக்டரா இருந்தாலும் வந்து அவங்க தேர் இழுக்கிறதுக்கு வந்துடணும். கலெக்டரை வச்சுதான் தேர் இழுப்பாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் அம்மா தேர்லயே இருக்கும். திங்கக்கிழமை தேர் நல்லா சுத்தி இருப்படத்துக்கு வந்து சாமி உள்ள வந்துடும். செவ்வாய்க்கிழமை எல்லா மண்டபடி நடக்கும். லாஸ்ட் மண்டபடி வீட்டியார் மண்டபடி அலங்காரத்தோட நேராக கோயிலுக்கு வந்துடுவேன். அது முடிஞ்சோடனே காலையில புதன்கிழமை காலையில பலப்படியே வந்துடுவேன். அதுக்கு பிறகு கோயம் செட்டியார் மண்டபடி பாசை மண்டபத்தை கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு போய் மண்டபடி பண்ணிட்டு தான் சாமியை திருப்பி கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போய் மண்டபடி பண்ணிடுவாங்க. அம்மாவுக்கு திருவிழா ஆயில் சட்டி எடுக்கிறது, நேர்த்தி கடன் செலுத்துறது எல்லாமே பெரிய அழகு குத்தி வர்றது, அது தீச்சட்டி போடுற அந்த இடமே பத்தாது, நெம்பிரும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். சட்டி நேர்த்தி கடன் செலுத்துறவங்க ஒரு பக்கம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அம்மனை ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போய் அவங்க வம்சம் பிரகாரம் மண்டபப்படி செஞ்சிருவாங்க. அம்மாவை தூக்கிட்டு போய் மண்டபப்படி செஞ்சு டெய்லி சாமி நைட்ல திரு வீதி உலா வரும். ஒவ்வொரு அலங்காரத்திலயும் அம்மன் வருவாங்க. கிழமை பூச்சப்பரம், விஜயக்கிழமை பூ பல்லாக்கு, வெள்ளிக்கிழமை வெள்ளி, சனி, ஞாயிறு, தேரு, 4 நாள் தேரு, திங்கக்கிழமை நைட்டு முத்துச்சப்பரம், செவ்வாய்க்கிழமை ஊர் பொங்கல், செவ்வாய்க்கிழமை நிப்பாட்டிடுவாங்க. புதன்கிழமை அதான் சாமிக்கே விரதத்தை முடியும். ஊருக்குள்ள போயிடும். ஊருக்குள்ள அப்பத்தே சாமியே அன்னைக்கு மஞ்சள் நாடி அன்னைக்கு ஊருக்குள்ள போகும். அதோட திருவிழா முடியும். திங்கக்கிழமை நைட்டு அம்மா தேர்ல இருந்து இறங்கி உள்ள வர்றதுக்குள்ள அந்த கொடி மரத்தை எடுத்துருவாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ற கொடி மரத்தை திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கொடி மரத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல போட்டுருவாங்க. மறு வருஷம் திருப்பி புதுசா வெட்டிதேன், புதுசா கனவுல வந்து சொல்லி காக்கா குறி சொல்லி அது பிறகுதான் கொடி மரம் நடுவாங்க. வருஷம் புதுசா நடுவாங்க. அது நிரந்தரமா இருக்காது. அத்தி மரம் அந்த 3 கிளையா இருக்கிறது வந்து கனவுல சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அத்தி மரத்துல வந்து அம்மன்ங்கிறதுனால வேப்ப மரம் நினைச்சிருப்பாங்க பாதி பேரு. அது வேப்ப மரம் இல்ல, அத்தி மரம். அத்தி மரம் 3 பிரிவா இருக்கிறத கனவுல வந்து போய் பார்த்தா அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அதட்டே வைப்பாங்க. அந்த கொடி மரம் வர்றது வந்து அதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால அம்மனுக்கே அது ஒரு ஆனந்தமா இருக்கும். அம்மனே ஆனந்தத்துலதான் இருப்பாங்க. திங்கக்கிழமை நைட்டு அதை பிடுங்குறப்ப அதோட திருவிழா முடிஞ்சிரும். அம்மன் வந்ததுமே மறுநாள் ஊர் பொங்கல். அப்படியே திருப்பி ஊருக்குள்ள போயிட்டாங்கன்னா அடுத்து நவராத்திரி கொலுக்கு மட்டும் 10 நாளைக்கு வருவாங்க. இந்த அம்மன் உற்சவமூர்த்தி வந்து இந்த 2 தடவை தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அடுத்து புரட்டாசி மாசம் வரும். அப்புறம் அதுக்குன்னு கோயில் உள்ள இருக்கு. அதுக்குன்னு கோயில் வீட்டு இருக்கு. அந்த கோயில் வீட்டுல வந்து அங்கேயே பூசை நடக்கும். உற்சவமூர்த்தி அங்க, மூலஸ்தானம் இங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.